இந்தியாவில்தான் பல மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் ஓடினாலும் காஷ்மீரில் வந்தே பாரத் ரயில் ஓடுவதினால் என்ன பயன், அதன் சிறப்பு அம்சம் என்ன என்பது குறித்த தகவல்களை தற்பொழுது காணலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆனாலும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தேசிய நெடுஞ்சாலை மட்டுமே இருந்து வந்தது. ரயில் பாதை என்பது அவ்வளவு தூரத்திற்கு இல்லை. காரணம், இமயமலையில் உள்ள ஜம்மு காஷ்மீர் நிலப்பரப்பே ஆகும். மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்து காணப்படுவதால் உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா இடையே 272 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைப்பதில் பெரிய சிக்கல் நீடித்து வந்தது. இது தொடர்பாக ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆய்வுகள் நடந்ததே தவிர வேறு எதுவும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திரா காந்தி பிரதமராக இருந்த நேரத்தில் 1983ஆம் ஆண்டு இந்த ரயில் பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் நாட்டின் பிரதமர்களாக இருந்த தேவகவுடா, ஐ.கே. குஜ்ரால் ஆகியோர் இந்த ரயில் பாதை திட்டத்தை மீண்டும் தொடங்க முயற்சி மேற்கொண்ட போதும் அதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. குறிப்பாக சொனாப் ஆற்றின் குறுக்கே பாலம் அமைப்பது என்பது பெரிய சவாலாக இருந்தது. ஆனாலும் சவாலை சமாளிக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு செனாப் ஆற்றின் குறுக்கே பிரம்மாண்ட இரும்பு பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கியது. கடும் குளிர், மழை, கடும் பனிமூட்டத்துக்கு இடையே 5 ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று இன்ஜினியரிங் அதிசயம் என்று கூறப்பட்ட உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலமாக செனாப் ஆற்றின் குறுக்கே 2022ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. 359 மீட்டர் உயரம், 1.31 கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்பட்ட இந்த இரும்பு பாலம் பாரிஸ் நகரில் உள்ள ஈஃபில் கோபுரத்தை விட 35 மீட்டர் அதிக உயரமாகும். இந்த பாலத்தின் திட்ட மதிப்பீடு ரூபாய் 1400 கோடியாகும் என்பதும் உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா இடையே 272 கிலோமீட்டர் தொலைவு ரயில் பாதையில் வந்தே பாரத் ரயிலின் பயண நேரம் 4 மணி 50 நிமிடங்கள் ஆகும். அதே தூரத்தை சாலை மார்க்கமாக வாகனங்களில் கடக்க 7 மணி முதல் 8 மணி நேரம் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது.